எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் மற்றும் மாவட்டங்களுக்கிடையே ஓடும் அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என அரசு அறிவித்திருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி சேலத்தில் தனியார் பேருந்துகளை இயக்காமல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? லவண்யா, அரசு நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நேற்று 110 விதியின் கீழ் தமிழக முதல்வர் எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். இந்த திட்டத்திற்கு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓட்டுநர்கள், தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சேலம் கிழக்கு மாவட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நல சங்கத்தின் சார்பாக சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் 30க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளை நிறுத்தி வைத்து இந்த இலவச பேருந்து பயண திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து இதனை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக இந்த திட்டத்தினால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், அதாவது ஓட்டுநர் நடத்துனர்கள் அன்றாடம் பணிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது. அதே சமயம் அரசின் இந்த திட்டத்தை ரத்து செய்து மகளிர் வாழ்வாதாரத்துக்காக மாற்று திட்டத்தை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த அரசு பேருந்துகளுக்கு வழங்கக்கூடிய இழப்பீடு போல தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் வழங்க வேண்டும், அல்லது தனியார் பேருந்து ஓட்டுநர்களை மற்றும் நடத்துனர்களையும் அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது தமிழகம் முழுவதும் தங்களுடைய போராட்டம் தீவிரமடைவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை.